ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய முடி இருந்தாலும் சரிங்க, தலையில் எவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, முடி எவ்வளோ கொட்டினாலும் பரவாயில்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனான ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேர் ஆயிலுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், 3 மிளகு, 2 கிராம்பு, அதே மாதிரி வெந்தயம், இன்னும் 2-3 பொருட்கள்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறதா ரொம்ப நல்லது. சிலர் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பெரிய வெங்காயம் முடிக்கு அவ்வளோக்கும் ஸ்ட்ரென்த்தன் கிடையாது. ஸோ சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேங்க. பியூர் தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் அவங்க நரமுடியாக இருக்கட்டும், உங்களோட ஒரு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி அடர்த்தி ஆகிறது, நீளமாக வளர்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா. இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நார்மல் கடாயே எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இது 50 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துருக்கேங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய். இது பியூர் கோகோனட் ஆயில். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது சிம்லேயே இருக்கட்டும். இந்த அடுப்பு சிம்லேயே இருக்கணும். எச்சு பண்ணிடக்கூடாது, ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. எண்ணெயை சிம்மில் இருக்கவே ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. நம்ம ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக பொரியணும். நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் நடக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறனால நம்மளோட முடியை நல்லா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணோம். முடி நிறையா கொட்டுதுனாலும் அதுவும் சரி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நரைமுடி இருந்தால் சீக்கிரமாகவே கருமைப்படுத்தும். ஸோ சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும், நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 3 மிளகு சேர்க்குறோம், கிராம்பு சேர்க்குறோம். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், தலைவலி வராமல் இருக்கிறதுக்காகவும், முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் நம்ம கிராம்பு, மிளகு 2 பேர் சேர்த்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். உங்களுக்கே தெரியும், கருஞ்சீரகம், வெந்தயம் இது ரெண்டுமே முடி வளர்ச்சிக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். முடி நல்லா வளர்கிறதுக்கும், கொட்டுற முடியை கூட கொட்டாமல் நிறுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது நல்லா வேக விடுங்க. ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த எம்எலுக்கு, அதாவது 50 mlக்கு எவ்வளோ வேம்பாலப்பட்டை போடணுமோ அவ்வளோதான் போடணும். அதிகமாக போடக்கூடாது. சும்மா அரை டீஸ்பூன் அளவுக்கு வேம்பாலப்பட்டை சேர்த்திருக்கேன். வேம்பாலப்பட்டை ரொம்ப முக்கியம். ஸோ அதை போட்டிங்கன்னா இன்னும் முடிக்க ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப பாதுகாப்பானது. இப்போ இது கூடயே நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் 3 பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர், இன்னொன்று பொடுதலை பவுடர், இன்னொன்று பார்த்திங்கன்னா எலுமிச்சை பவுடர். இந்த 3மே நான் ஆட் பண்ணுறேன். இது பொடுகு தொல்லைக்கும் சரி பண்ணும். முடியல தலையில் நிறையா இச்சிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியைக்கும் முடி நல்லா அடர்த்தி ஆகிறதுக்கும் சரி பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் கருமைப்படுத்தும். ஸோ இது 3க்குமே நல்ல ஒரு பவர் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை நம்ம சிம்மில் வச்சு தான் காய்ச்சிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கோம் எண்டு வரைக்கும். இப்போ இதில் நம்ம செம்பருத்தி இலையை ஆட் பண்ணியிருக்கோம். ஒத்த செம்பருத்தி இலைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒத்த செம்பருத்தியோட இலையை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பூ கிடைச்சாலும் ஓகே தான். நான் இலை ஆட் பண்ணியிருக்கேன். இலைலாம் போகிறப்போ முடி நல்லா கருமைப்படுத்தி கொடுக்கும். முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பொடுகு தொல்லை, அரிப்பு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இது அத்தனை மூலிகை பொருட்களுமே முடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் இப்படி தான் இருக்கும் இந்த கலரில். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஒரு 10 மூலிகைகள் கிட்ட நான் ஆட் பண்ணேன். ஆனால் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் 30 மூலிகைகள் ஆட் பண்ணுவேன். ஸோ இது கூட நம்ம நிறைய இன்னும் பொருட்கள்லாம் மூலிகை பொருட்கள் ஆட் பண்ணுறோம் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில். ஸோ வேணுங்கிறவங்க இந்த மாதிரி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஸோ இதெல்லாம் டைமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் 100 ml, 200 ml, 500 ml, 1 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ லிட்டர்ஸ் கேட்டாலும்,
எவ்வளோ எம்எஸ் கேட்டாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் நம்பரும் தரேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ எந்த டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போது ஆஃபரும் போயிட்டுருக்கு. 1+1 அதாவது 100 ml to 100 ml வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 449க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொருள் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, இதை நல்லா வந்து கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணி நல்லா வெதுன்னு ஆனதுக்கப்புறம் வேறு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோங்க. இப்போது இதை வந்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வருவேன். ஸோ இப்போ நம்ம 1 ஹவர் மட்டும் தான் ஊற விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலில் நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துனாலும் வாடை வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லை. இதில் நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டோ எந்த வித கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலையும் நான் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். தலையில் வந்து வெள்ளை முடி இருந்தாலும் இந்த எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை சீவுறப்போ நல்லா கருன்னு இருக்கும் முடி. இது வந்து நல்லா வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் நிறைய அரிப்பு இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் வந்துட்டு சரி பண்ணுங்க. ஏன்னா இப்போ காற்று காலங்கிறனால நிறைய டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு முடி கொட்டும். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நுனி முடிக்கெலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ முடி வெடிக்காமல் பார்த்துக்கும். ஸோ இவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹேர் ஆயில் தான். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.